ஹாய் கைஸ், நான் தான் ரோஹித் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலம் வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி R15 புது வண்டி எடுத்திருக்கோம்ல, அதுக்கு நம்ம டாப் கார்டு ஃபாக் லைட்டு, அப்புறம் ஹேண்டில் பார் ரைஸரு இதெல்லாம் மாற்ற மாதிரி சேர் அடிக்காமல் இருக்க மக்காடு. இதுக்கு நம்ம காலையிலே வந்துட்டோம். 11 மணிக்கு வந்தோம். இதெல்லாம் இங்கே சொன்னோம். அங்கே எல்லாம் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் தான் அந்த ஃபாக் லைட்டு இருக்குது. சுவிட்சு நல்லா இருந்தது. ஃபுல்லாக இது ஃபாக் லைட்டு ஒரு 1800 ரூபா. இப்போ தான் டாப் ராக் வந்து மாட்டிகிட்ருக்குறாங்க. ஃபுல்லாக டாப் கிரேட் வந்து மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேண்டில் ரைஸர் ஏற்ற மாஸ்க்கு இதெல்லாம் கழட்டிட்டுருக்குறாங்க. அது கழட்டவே முடியல, ஏதோ பிச்சு திருவிட்டு இருக்கிறாங்க. கழட்டினதுக்கப்புறம் வீடியோ காமிக்கிறேன். ஹேண்டில் பார் ரைஸர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பின்னாடி சேர் அடிக்காமல் மக்காடு போட்டுருக்காங்க. அது வந்து ஃபுல்லாக வரும், டயர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மக்காடு போடுறாங்க. இதான் ஃபைனல் லுக்கு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதில் ஃபாக் லைட்டு பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருக்காங்க. அந்த மோல்ட்லேயே வச்சுருக்கனால லேசாக இடிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு லேசாக எதுவும் தட்டுற மாதிரி ஃபீலிங் இருந்தது ஃபாக் லைட்டு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவங்க மாஸ்க்கு வந்து 3 லப்பர் 4 லப்பர் வச்சு டைட் பண்ணாமல் இது லேசாக இடிக்குது வேறு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் தான் சரி பண்ண மாட்டேங்குது. அந்த பாஸ் லைட் சுவிட்சிலே இடிக்குது கரெக்டாக. அது என்னன்னா இடித்து வெளியே வரும்போது அப்படியே மேலே தூக்கிக்குது. பாஸ் லைட் ஆன் தான் ஆன் ஆகிடுது. அப்படியே பாருங்கள், மோது தான் பிரச்சனை. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. டாப் ரேக் பார்த்திங்கன்னா ஒரு சைடு சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் சேரடிக்க மக்காடு வந்து அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரைஸ் வந்து 3 இன்ச்சு ஏற்றி வச்சுருக்குன்னு சொன்னாங்க. இதே சைடில் பார்த்திங்கன்னா பாருங்க, எங்கேருந்து எங்கே ஏற்றி வச்சுருக்காங்க அந்த மார்க்கோடு அப்படியே தெரியுது. ஆனால் இந்த மாஸ்க் தான் கொஞ்சம் இது பண்ண மாட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாக் லைட்டு வச்சுருக்காங்க. அது என்ன எம்சியில் போட்டு ஒட்டி வச்சுட்டாங்க. இது அட்ஜஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ஃபாக் லைட் மட்டும் கொஞ்சம் மேலே, ஒயிட் கலர் மட்டும் கீழே கரெக்டாக அடிக்குது. நம்ம எல்லோ கலர் மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டாங்க. நானே ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். வண்டி ஆனால் 500 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்குது. அதுக்குள்ளே நான் இதை ஹேண்ட் ரைஸரு இதெல்லாம் போட்டாச்சு. இது வேறு இன்சூரன்ஸ் எதுவும் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒயரிங்லாம் எதுவும் கை வைக்காமல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த சுவிட்செலாம் இது மட்டும் லேசாக இடிக்குது. இது நான் தான் ஏற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டுக்கு நானே கழட்டி நானே போட்டுக்க வேண்டியதான். வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கீழே அடிக்குதா, மஞ்சள் கலர் மேலே அடிக்குது. ஒரு அடியாக மேலே அடிக்குது. அதான் வண்டி எடுத்து உள்ளே நிறுத்தியாச்சு. இதெல்லாம் கழட்டியாச்சு. முதல்ல மிரரு, நம்பர் பிளேட்டு எல்லாம் தனியாக டாப்பாக வேறு கழட்டியாச்சு. இது வந்து என்ன பிரச்சனை, ஸ்க்ரூ தான் கைஸ். நைஸ் ஸ்க்ரூன்னு சொல்கிறாங்க. இது வந்து வண்டிக்கு தான் செட் ஆக மாட்டேங்குது. நார்மல் கடையில் கேட்டால் இல்லைன்ட்டானுங்க. அப்புறம் பைஸ் ஆக்சரிஸ் ஷாப்பில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே இந்த போல்டு வந்து ஹைட்டு வந்து பத்தலை. ஏன்னா லப்பர் வந்து நான் 4 லப்பர் வச்சுருந்தேன். அதனால் பத்தலை. அதனால் நான் இந்த போல்ட்டே வச்சு பெயிண்ட் அடித்து போட்டுட்டேன். அதனால தான் அவங்க அதே போல்ட்டு சின்ன போல்ட்டு போட்டனால தான் அது வந்து ஹேண்டில் பார் வந்து இடிச்சிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த லப்பரில் தான் கட் பண்ணி இதுக்குள்ளார போடணும்.
இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இது டைட் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக லப்பர் அடியில் வச்சு இது மாதிரி கொத்தி விட்டுடணும். கொத்தி விட்டோம்னா அது மேலே டைட் வச்சுக்கலாம், மிரரும் ஆடாது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. இது எந்த லப்பர்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொட்டு நீர் பைப்லாம் ஓட்டை போட்டு உள்ளே சொல்லுவாங்கள்ல லப்பர், அந்த லப்பர் தான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதுதான் ஃபைனல் லுக். பாருங்கள், இதுக்கு எவ்வளோ மாஸ்க்கு எவ்வளோ ஹைட்டாக தூக்கியிருக்குன்னு நானே போட்டது. இந்த வீடியோவுக்கு எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வீடியோவோட வாய்ஸ் பண்ண பார்க்குறேன். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.